கோட்டையின் சக்தியே என் வாலில் வெளியவா அப்படின்னா அந்த பூனை வந்துட்டேன்னு சின்சான் அப்பதான் வந்து டோரிமானு எஸ்பிடி எமர்ஜென்சி பவர் ரேஞ்சர்ஸ் நல்லா இருக்குல்ல டக்கு டக்குன்னு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சொல்வதெல்லாம் உண்மை காணொலியில கலந்துருக்கோம். சொல்லுங்க நவீன்குமார். எனக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப ஸ்கூல் டைம்ல நாம என்னென்னலாம் வந்து விளையாடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவா இருக்கு. இப்போ சீசனுக்கு கேம் விளையாடுவோம். சீசன் கேம் 10 நாள் விடுமுறை, 1.5 மாசம் விடுமுறை. அந்த டைம்ல நாம என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாண்டோம் அதுதான் இந்த வீடியோ பதிவு. பியோர் வில்லேஜ் 90s கிட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன விளையாடி இருக்கோம் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள ஆடுறது, ஃபேமிலியா ஆடுற கேம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மெல்லாம் ஒன்னா தான் விளையாடி இருக்கோம். முதல்ல வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வச்சுதான் கேம் ஆடி இருக்கோம். என்ன மெட்டீரியல்ஸ்? கல். அதை மட்டும் என்ன சும்மா கல்லா எடுத்து ஜல்லிக்கல்ல போய் போட்டு, ஆமா, வீடு எவனாவது கட்டுறாங்கன்னா அவன் வீட்டுல எவனா கட்டிட்டு இருப்பான். சும்மா ஆட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஆட மாட்டோம், திருடிட்டு வந்து விளையாடுவோம். அது எப்படின்னா ஒரு ஆள் 5 கல்லோட முடிஞ்சிடும். 5 கல் விளையாட்டு அப்படின்னா கல் ஒரு 5 கல்லை வச்சுக்கிட்டு போட்டு ஒரு கல்லை எடுக்கிறது, அப்புறம் 2 எடுக்கிறது, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5 அச்சு வச்சு போட்டு சொக்கி எடுத்தோம்னா அவன் மேல கடன் போடுறது. இது வந்து 5 கல் விளையாட்டு. அப்பவே நாங்க வந்து கிரெடிட் அண்ட் டெபிட் கேம். ஆமா, வட்டி பிசினஸ், கடன் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் எங்களுக்கு 5 கல் விளையாட்டுல இருந்து தான் ஆரம்பிச்சு. அப்போ 5 கல் விளையாட்டு. அடுத்தது 7 கல் விளையாட்டுன்னு ஒன்று இருந்தது. 7 கல் அது கூட பெருசா கல் செலவாகுது. ஆனா அச்சுக்கல்லுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு. ஆனும் ஒரு ஜல்லி வேணும், கிட்டத்தட்ட 1 பாண்டில் ஜல்லி. யாரா வீட்லயாவது போய் எடுத்தா சும்மா இருப்பாங்களா? பரட்டி அடிப்பாங்க. 8 புள்ளி ஆட்டப்பா, வெட்டாட்டம். 8 புள்ளி ஆட்டம் ஆடுவோம். அதுக்கு வந்து தாயம்னா மட்டும்தான் தாயம் உருட்டும். 8 புள்ளி ஆட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம் நம்ம? அது வந்து புளியாங்கொட்டை தேய்க்கலாம். புளியாங்கொட்டையை மே மாசம் தான் இந்த கேம். மே மாசம் புளி நசுக்குவாங்க. சிறப்பாக இருக்கும். அந்த புளியாங்கொட்டையெல்லாம் காஞ்சிருக்கும். இந்த மாதிரி கொட்டையை அந்த ஒரு கொட்டையை எடுத்துட்டு தேய்ப்போம். எந்த பக்கம் கருப்பு வரணும், எந்த பக்கம்லாம் வெள்ளை வரணும். கருப்பா விழுந்தா 8, ஒயிட்டா விழுந்தா 4. இப்படி வந்து நவுத்திட்டு போய் விளையாடுறது. கோலி விளையாடுறது. கோலி சூப்பரா இருக்கும். கோலியில என்னென்ன விளையாட்டுன்னா, டீம் ஆடணும்னா பேந்தாட்டம். ஒரு பாக்ஸை போட்டு கூடை போட்டு வச்சுட்டு அங்கேருந்து உருட்டி விட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் டீம்மேட்டாக அடிப்பானுங்க. இடத்துல ராஜா குழி, ஒரு குழி இருக்கும். குழி பறிச்சு அந்த குழியில வந்து கோலி ஊற்றி விட்டு எவன் பக்கத்துல இருக்கானோ அவன் ஃபர்ஸ்ட் கோலி ஊற்றி குழிக்குள்ள போட்டு எடுத்துட்டானா அவன் ராஜா. அடிக்கிறவங்கள கல்லுது. இந்த கேமு பல்லாங்குழி இருக்கு, செட் ஆட்டம் இருக்கு. இப்ப வந்து அப்பெல்லாம் வந்து விஜய், இப்பயும் விஜய் அஜித் தான், அப்பயும் விஜய் அஜித் தான். விஜய் அஜித் கமல் இப்பெல்லாம் பேர் போட்டு வச்சுப்போம். எவனுக்கு 4 சீட் அப்படின்னு கணக்கு வச்சு 5 பேர் இருந்தா 5 சீட். கமலெல்லாம் உனக்கு அப்ப தெரியுமா? கமல்லாம் தெரியாது. அப்புறம் கமல்ன்ற விஜயகாந்த் மிகப்பெரிய இது. அப்ப வந்து மொத்தமா வச்சுப்போம். இப்படி ரவுண்டா வச்சுக்கிட்டு எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை சீட்டு கணக்கு. 4 சீட்டுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4ம் ஒரே மாதிரி சீட் வந்துச்சுன்னா செட்டு. அருமையான ஒரு இது. அது ஒண்ணு. வேற என்ன விளையாடும்? ராஜா ராணி. ராஜா நானு, ராணியை கண்டுபிடி நீனு அப்படின்னும். அப்புறம் வந்து ராணி இவன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கடைசியில திருடனை எவன் கண்டுபிடிக்கணும்? போலீஸ் கண்டுபிடிக்கணும். போலீஸ் திருடனை தப்பா சொல்லிட்டான்னா அது என்ன ஆகிட்டே இருக்கும்? ஸ்வாப் ஆகிட்டே இருக்கும். கடைசியில யார் திருடன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த விளையாட்டு. அருமையான விளையாட்டாக இருக்கும். திருவிழாவில் வாங்கிட்டு வந்த செஸ் போர்டு, கேரம் போர்டு, குட்டியோண்டி கேரம் போர்டு ஒன்றுக்கும் காயின் மாதிரி இது இருக்கும். 1 ரூபாய் 2 ரூபாய் மாதிரி காயின் இருக்கும். அது இப்படி தட்டா காயின் போர்டு விட்டு நான் வந்து போயிடும். திருவிழாவில் வாங்க முடியாத நிறைய பொருளுக்கு நிறைய லேசர் லைட், அப்புறம் இந்த கேம் நவுத்தி விளையாடுற அந்த கேமு, துப்பாக்கி சுடுற கேம்ல இருந்து எல்லாமே இருக்கும். அது ஒண்ணு. வேற என்னன்னா தண்ணி நிரப்பிருப்பாங்க அந்த இதுல, வளையமா இருக்கும். அது அழுத்தணும்னு வச்சுக்கேன் மேல போய் விழும். சூப்பரா இருக்கும் அந்த கேம்லாம். அப்பெல்லாம் எவனா வச்சிருப்பான், அவங்ககிட்ட கடன் வாங்கி. அப்புறம் அந்த பிங்க் அண்ட் ஒயிட் பார்பி போட்ட பார்பி பொம்மை எப்பயுமே அது ஃபேமஸ். பார்பி பொம்மை போட்ட போன்
கண்ணும் நோக்கியா கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படி போடு போடு போடு. வித்யாசாகர் பாட்டு தான் இருக்கும் ஃபுல்லா. படியாவால இருந்து கில்லி வரலும் இருக்கும் பாட்டுலாம் சரியா இருக்கும். வீடியோ கேம் ஒரு 700 நினைக்கிறப்ப 500 700. 2007 அப்ப அப்ப வந்து அந்த ரேம் மாதிரி இருக்கும், அது சிப்பு ரேம் மாதிரி இருக்கும், சொருகிட்டு அதெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். அப்பதான் ஒண்ணு இருக்கும் சூப்பரா இருக்கும். கலைஞர் டிவியில வந்து கனெக்ட் பண்ணி கலைஞர் டிவியில உட்காந்து ஆடிட்டு இருப்போம். அருமையா இருக்கும். மவுஸ், ஒரு கீபோர்டு, 2 துப்பாக்கி, ஒரு துப்பாக்கி, 2 ஜாய்ஸ்டிக். சூப்பரா இருக்கும். அது கூட சூப்பர் மேரியோ எங்களுக்கு அடிச்சுட்டே இருக்கும், காயின் வந்துகிட்டே இருக்கும். செம்மையா இருக்கு அந்த கேம். அந்த டிராகன் வருது அது. அப்புறம் திடீர்னு வந்து ஏதாவது பவர் பிடிச்சுன்னு வச்சுக்கோ, இந்த ஆமை இப்படி வந்துட்டே இருக்கும், வாயில இருந்து புளுக்கு புளுக்குன்னு கொண்டு விடுவான், பட்டு எகிரி வச்சுரும். அது பயங்கரமா இருக்கும். வேற அதுல என்ன கேம்னா ஹீட் எரியதல், லாங் ஜம்ப், அப்புறம் அம்பு விடுறது. இந்த வாத்து வந்து பறந்துட்டே இருக்கும், சுட்டு டக்கிங் அம்மையா இருக்கு. நாயை பிடிச்சி அழுவும், அது வேற அழுவிட்டு WWE ஆடி இருக்கேன். அப்புறம் சூப்பர் கான்ட்ரான்ற ஒரு கேம், அதெல்லாம் பெரிய கேம் நமக்கு தரவே மாட்டாங்க. சூப்பர் கான்ட்ரானால ஊர்ல எவனா ஒருத்தன், அந்த ஊர்ல மட்டும் பெரிய பணக்காரனாப்பான், அவன் தான் அந்த கேசட்ல பணக்காரன் இல்ல நம்மளுக்கு அவன் பணக்காரன். அந்த கதை அவங்ககிட்டலாம் அந்த கேசட் இருக்கும், தரவே மாட்டானுங்க. வாடகை கொடு அப்படின்லாம் சொல்லி கூட கேட்கக்கூடிய ஆளுங்க தான். அவங்ககிட்டலாம் வாங்கி ஆடி ஜாலியா இருந்தேன். அப்புறம் இந்த மரத்து முட்டாட்டம் ஆடுறது, முட்டாட்டம் ஆடுறது, முட்டாட்டம்னா கணத்துல முட்டாட்டம் ஆடுறது, கல்லாமண்ணா, ஆபியமணி, கொல்லு முத்தை, சாராய்கோல் ஆடுறது. இந்த கல்லாமண்ணெல்லாம் ஈவினிங் வந்ததுமே ஆரம்பிச்சிருவோம், நைட் வரைக்கும் ஆடிக்கிட்டு இருப்போம். ஊர்ல இருந்து கொக்கோ ஆடுறதுதான் செம்ம ஃபேமஸ். கொக்கோ நைட் ஃபுல்லா கொக்கோ ஆடுவோம், வயசு வித்தியாசம் இல்லாம கொக்கோ ஆடுவோம். கபடி, அப்புறம் வந்து வீடு பிடிக்கிறாட்டம், 4 கோடை போட்டுட்டு வீடு பிடிக்கிறது, கல் எடுக்கிற விளையாட்டு. அப்புறம் வந்து பெருக்கல் பட்டாட்டம் போடுவோம். ருபீஸ் ஸ்கோர் 0 அப்படின்னு போட்டுட்டு கடைசியில் அடிச்சா 10,000 போயிட்டு ஜாலியா இருக்கும். அது சைக்கிள் ஓட்டுறது அப்பெல்லாம் பயங்கர இதா இருக்கும். கவர்மெண்ட் சைக்கிள் கொடுப்பாங்க, நம்ம ஊர் அந்த நைஸா இருக்கும்ல தர, அப்படியே மேல இருந்து சரண் வந்து அப்படி ஒரு ட்ரிப்ட் அடிப்பேன் பாரு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸே மிஞ்சிருவோம் நாங்க. அப்படிம்பாங்க, செம்மையா இருக்கும். அது ஆபியமணி ஆடுறது, அதெல்லாம் நிறைய இருக்கும். பச்சை குதிரை, ஆபியமணியம், சாக்கா பேக்கா, கொல்லு முத்தை. அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஊசியை பின்னாடி மறைச்சு வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது. அப்புறம் யாரு குலகுலையா மந்திரிக்கா, நிறைய சுத்திவா அது. அப்புறம் வந்து யாரது திருடன், என்ன வேணும், நகை வேணும், என்ன நகை, கலர் நகை, என்ன கலர், பச்சை கலர். ஓடி போயிட்டு யாராவது பச்சை கலர் துணி போட்டுக்கிறவங்க தொட்டுட்டு வரணும். சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து ஒளியிற விளையாட்டு, 10, 20, 30, 40 சொல்லிட்டு எப்பவுமே இன்னும் வரைக்கும் வர்றது. திருடன் போலீஸ் பிடிக்கிற விளையாட்டு இன்னும் வரலுமே ஒரு இருந்தோம். அது நல்லா இருக்கு. ஹாலிவுட் படங்கள் வந்து பார்த்ததுக்கு நம்ம மிகப்பெரிய காரணமே கலைஞர் டிவி தான். மிரட்டலடி, பழைய படம் எல்லாம் பார்த்தது எல்லாமே கேடிவில, ஹாலிவுட் படம் பார்த்ததெல்லாம் கலைஞர் டிவில. 2000 செம்மையா இருக்கும். மிரட்டலடி போடுவான், அப்புறம் கும்ஃபு அப்படின்னு போடுவான். எல்லாமே அந்த 90s கிட்ஸுக்கு மட்டும் தெரியும். 1 மணிக்கு போடுவான்டா கரெக்டா, 12:30 வந்து ஹாலிவுட் படம் ஆரம்பிப்பான். 12 to கிட்டத்தட்ட 4 மணி வரலும் போகும். சிவி படம்லாம் வந்து கண்ணாடியில் ஒளிஞ்சு பார்த்த டைம். அதெல்லாம் சிவி படம் கழுத்து மேலே போய் உட்காந்துருக்கும். லைட்டை இப்போ கூட கழுத்து லைட்டை வலிச்சா கூட பெரிய ஒன்றில் இருக்குமோலாம் பார்த்துட்டுக்கிறேன். ஸ்கூல் டைமில் வந்து விட்டு உடனே வந்து மைடியர் பூதம் போடுவான். மைடியர் பூதம் ஓடும், வந்து மைடியர் பூதம் பார்க்கறது. டோரா பூஜி, ஏய் டோரா அங்கதான் இருக்க பாரு அப்படின்னு நாமளும் கத்தினுக்கிறோம். சத்தியமான அப்புறம் டிவி யாராவது ரிப்பேர் ஆகிடும், அந்த டிவி வந்து கலெக்டாங்கன்னு வச்சுக்க, உள்ள ஆளுங்கிறாங்கடா வாடா போய் பார்க்கலாம்லாம் எட்டி பார்த்துருக்கேன் நிறைய டைம். ஆனால் என்ன ஆளுங்களே இல்லை அப்படின்ட்டு இதில் வரும்போது தான் டிராகன் பூஸ்டர், மாஸ்டர் ரெயின்ட்ராப், ஐடி, அப்புறம் கார்ட்டூன்ல பென்டனு, சின்சான், அப்பதான் வந்து டோரிமானு, ஹங்கமா சேனல், நிஞ்சா டோரி. என்ன அதுல கூட எல்லா பாட்டும். அப்புறம் வந்து எல்லாத்தையும் உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன பையன் பக்கத்தான் பொடியன் செய்யும் வேலை எல்லாமே, சக்கரவள்ளி கிழங்கு வாங்கல.
இப்போ மழை வந்தது கூட வந்து சின்சானோட வீடியோ போடுறாங்க. ஆனா அந்த சின்சான் அப்ப பழசே வந்துருச்சு. ஆனா அந்த ஒரு வீட்டுக்குள்ள போன் அடிக்குது, போன் அடிச்சா யாரையும் எடுக்கல, அந்த பாட்டுலாம் வந்து இப்போ வரலுமே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஏர்லி 2Kல வந்தது. அப்புறம் வேற டோரிமான் வந்து இப்போ வரலுமே நேத்து கூட பேசிட்டு இருந்தோம். அந்த வயிற்றுல இருந்து பாக்கெட்ல இருந்து எடுத்து நல்லா இருக்குல்ல, டக்கு டக்குன்னு வேற இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். டிராவல் பண்ண முடியல. 90s கிட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒண்ணு என்னன்னா SPD எமர்ஜென்சி பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒரு யாருமே பாக்குறது இல்லை. இன்னும் வரலுமே ஆனா இதுல போடுறான், இதுல இந்த நிக்கலோடியன்ல போறான்னு நினைக்கிறேன். நிக்கலோடியன்லயா டிஸ்னி இதுலயா போட்டுட்டு இருக்கான். பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்தது. பீம் சொட்டா பீம். அப்புறம் அந்த இந்த மிஸ்டர் பீனும் இருக்கும். ஆமா, மிஸ்டர் பீன் ஹகி அந்த காக்ரோச். அது இப்ப அதுல வாய்ஸ் வந்துருச்சு. வாய்ஸ் வரதுக்கு முன்னாடி சரியா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் அது ஹிந்தில வந்துச்சா, அதுக்கு மேல கடுப்பா இருந்துச்சு. அது யாரு ஹகி அந்த மார்கரோன்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஹகி அந்த காக்ரோச். வேற என்ன பெருசா வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹீமேன். ரேஸ்கல் கோட்டையின் சக்தியே என் வாலில் வெளியவா அப்படின்னா அந்த பூனை வந்து புலியா மாறும். அது புலியாதான் இருக்கும், அது புலியா மாறிடும், மறுபடியும் புலியா மாறும். செம்மையா இருக்கும். அது நிறைய ஒரு மெமரிஸ் இருந்தது அந்த டைம்ல. எனக்கு இன்னும் என்னன்னா, இந்த பிரிச்சு போடுறது எல்லாம் இருக்கும்ல, கிரேசி ஜெசி கிரேசியா இருக்கும். கிரேசி ஜெர்சி, சகலகலா மேஜிக் ஸ்லேட், நிறைய இனோவேஷன் கண்டுபிடிச்சு சூப்பரா இருக்கும். நான் நிறைய சகலகலா மேஜிக் ஸ்லேட், கிரேசி ஜெர்சி. அண்ணா அக்கா தங்கச்சிங்க 2 பேர் இருப்பாங்க. தம்பியை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட். அதுவும் ஜானி டெஸ்ட் கார்ட்டூன் நெட்வொர்க்ல அது அந்த டாக் ஒன்னு இருக்குமே பேசிக்கிட்டு இருக்கும். அது கிட் படோஸ்கி அல்டிமேட் தடாலடி கிட் படோஸ்கி.